உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அதிசயங்களை செய்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எரேமியா 27:5. அதில் சொல்லப்படுகிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை காண முடிகிறது. என்ன இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறார் என்றால், கர்த்தர் வானத்தையும் பூமியையும் அவைகளில் உண்டான எல்லா மிருகச் சிவன்களையும் சிருஷ்டித்த சிருஷ்டிகராயிருக்கிறார். அவருக்கு இஷ்டமானவர்களுக்கு அதை கொடுப்பதாக இங்கே வாக்கு பண்ணுவதை நாம் காண முடிகிறது. அப்படியானால் உலகத்தில் இருக்கிற பிசாசானவன் தன்னை சேவிக்கிறவர்களையும் தன்னை வணங்குகிறவர்களையும் அவன் உலக ஆசீர்வாதங்களால் நிறைத்தருளுவதையும் பார்க்க முடிகிறது. இந்த இரண்டு பேருக்குள்ளும் யார் உறுதியான நிலையான நம்பிக்கையான ஆசீர்வாதத்தை தருகிறதென்றால் கர்த்தர் தான் தர முடியும். ஆண்டவர் அவருக்கு இஷ்டமாக அவருக்கு பிரியமாக நடந்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் உலகத்தில் ஒருவேளை உலகம் சொல்லுகிற அல்லது உலகம் எதிர்பார்க்கிற அப்படியே ஆகா ஓகோ என்கிற வாழ்க்கை அப்படி கொடுப்பதல்ல. சமாதானமாகவும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் குடும்பங்கள் ஐக்கியமாகவும் தேவ நீதியினால் நிறைந்தவைகளுமாய் இருக்கும்படி தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை குடும்பங்களுக்குள்ளே கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இது தேவனால் கொடுக்கப்படுகிறவைகள். ஆனால் பிசாசானவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள் அது கண்ணி நிறைந்தது, வேதனை நிறைந்தது, பயம் நிறைந்தது, கலக்கம் நிறைந்ததாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவனுக்கு இஷ்டமானதை செய்து தேவனுடைய பார்வையிலே அவருக்கு பிரியமானதை நடப்பித்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஆசீர்வாதங்களையும் மெய்யான நன்மைகளையும் சுதந்திரித்து கொள்ளுவதற்கு ஏதுவாக நாம் அவரை நம்முடைய வார்த்தையினாலும் செய்கையினாலும் வாழ்க்கையின் எல்லா நடவடிக்கைகளினாலும் அவரை பிரியப்படுத்துவோம் என்றால் நிலையான நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து கர்த்தர் இந்த உலகத்தில் நம்மை செம்மையாகவும் சமாதானமும் வழி நடத்துவார். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, ஆண்டவர் தமக்கு இஷ்டமானவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறேன். ஆண்டவரை வானத்தையும் பூமியையும் மிருகச் சிவன்களையும் ஆடு மாடுகளையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆண்டவர் உமக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. பிசாசானவனும் தன்னை பணிந்து கொள்ளுகிறவனுக்கென்று ஆசீர்வாதங்களை கொடுக்கிறான். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களில் வேதனையும் கண்ணியும் பயமும் பாடுகள் நிறைந்திருக்கிறது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மெய்யானவைகள். அவைகளிலே சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கிறது. தகப்பனே, கர்த்தருக்கு பிரியமாக நடந்து கர்த்தருக்கு பிரியமாக வாழ்ந்து எங்கள் கிரியைகளினாலும் செய்கைகளினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொண்டு செம்மையாய் வாழ கிருபையை தாரும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.